ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் ஆயிருந்தது. காவேரியோட அக்கா கங்கா ஒரு புது வீட்டில் இருக்க மாதிரி, அதாவது வீடு மாறி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. வீடை மாற்றிட்டு போகிற ஒரு ஐடியாவில் வீடு பார்க்குறதுக்காக போகிறாங்களா, இல்லை புதுசாக வீடை மாற்றிட்டே போகிறாங்களா அப்படின்னு தெரியல. புதுசாக ஒரு வீட்டோட வாசலில் இருந்து காவேரியோட அக்கா ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். கங்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே உள்ள கோவத்தில் தனியாக போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது, இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸ்மூத்தாக தான் ஆரம்பிச்சது. நம்ம விஜய் அண்ட் காவேரி அவங்களோட கான்வர்சேஷன் என்னென்னா, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். அது அப்படியே வளர்ந்து 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 பெரிய சண்டை மாதிரி. பாட்டி திட்டுறாங்க, இந்த பக்கம் சித்தி திட்டுறாங்க, எல்லார்கிட்டேயும் திட்டு வாங்கிட்டாங்க நம்ம காவேரி. ஒரு பக்கம் பார்க்க பாவமாக தான் இருக்குது. அவரோட மூஞ்சும் அதே மாதிரி விஜயோட ஃபேஸுமே பாவமாக தான் பார்த்துட்டு இருந்தார் காவேரியை. சரி, நம்மளால் திட்டு வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி. அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஏற்றுக்கவே முடியல. என்னென்னா, என்ன இதுல பாவமாக பார்க்குறாரா, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்காக அப்படி பார்க்குறாரா என்னன்னே தெரியல. அவரோட பார்வை ஒரு கன்சர்ன் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் கோபத்தை வார்த்தையில் காமிக்கிற மாதிரியே இருக்குது. எப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியல. வேலை கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு என்னவோ காவேரி நம்ம விஜயோட ஆஃபீஸ்லேயே வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப நேரமாக விஜய் காவேரி 2 பேருமே பேசிகிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த இதில் சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரி சுத்தமாக கவனிக்கவே இல்லை. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பாட்டி கத்துனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இப்போ பக்கத்தில் இருக்க சூழ்நிலை எல்லாருமே இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் சைலண்ட்டாக ஆயிட்டாங்க, எதுவுமே பேசாமல். ஆனால் பாவம் தான். கொஞ்சம் கொஞ்சம் கூட அவங்க அவங்க ஃபேமிலி பற்றி, விஜயோட ஃபேமிலியை பற்றி யோசித்து தான் சைலண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி தாத்தா கிட்டே போய் பேசின அந்த கான்வர்சேஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பணம் வேணாம் தாத்தா, பணத்தால் தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொன்னதெல்லாம். வேலை மட்டும் இருந்தால் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாப்போம் தாத்தா விஜய் கம்பெனிக்கே அனுப்புகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேசினதை வச்சு தாத்தாவுக்கு. ஏதோ ஒரு விஷயத்தில் டார்கெட் பண்ணி தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றத காவேரி கிட்ட பேசினதை வச்சு உணர்ந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தாத்தா காவேரி கிட்ட பேசினதை வச்சு இந்த பொண்ணுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு இருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.